எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மந்த்லி அப் டு 50,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பற்றின சில டவுட்ஸ் தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். நிஜமாகவே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. இதை பற்றின ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கும் போஸ்ட் பண்ணி. அதுக்குள்ளேயே நம்ம டீமில் ஜாயின் பண்ணி நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 10+ ஆர்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறதால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் அவங்க வச்ச உடனே நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க நமக்கு தேங்க்யூன்னு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருந்தேன். உங்கள் பேஜ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கேமாக இருக்குமோன்னு நினச்சேன். பிகாஸ் நிறைய இடத்துல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 500,000 பே பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எந்த சார்ஜஸுமே வாங்காமல் நான் என்னை ஏர்ன் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. பட் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம கேட்க போகிறது கிடையாது. நம்ம ரீசெல்லர் குரூப்பில் போடுற ப்ரைஸுக்கு மேலே அவங்க எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட விருப்பம்தான். 100 200ன்னு அது ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்க இஷ்டம். ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லணுன்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து 2000 ருபீஸ் ஆச்சு இந்த 1 வீக்குக்குள்ளேயே ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நம்மளோட குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் பார்த்திங்கன்னா வெறும் ரீசெல்லருக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீசஸும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது வந்து கஸ்டமர் ப்ரைஸ். இதே நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரீசெல்லர் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் இன்னும் சில பேர் கேட்டிருந்த டவுட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ்க்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறீங்களோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ ப்ராடக்டோட பிக்சர் வைக்கும் போது உங்களுக்கு என்கொயரிஸ் வரும். அப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமர் அட்ரஸ் கொடுங்க. கஸ்டமர் அட்ரஸ்க்கே நம்ம ஷிப் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் உங்களுக்கு எந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறோன்னு கஸ்டமருக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம டீமில் வந்து நிறைய பேர் ரீசெல்லிங் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸே வராது. இல்லை கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. பிகினிங்லலாம் ஒருவேளை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதனால தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வராமல் இருக்கும். ஸோ நம்ம டீமில் ஜாயின் பண்ணும்போது பர்சனலாக மார்க்கெட்டிங் டிப்ஸை நானே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம், கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்ற எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சொல்லி தருவோம். இருக்கிறதுலே இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரீசெல்லிங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆர்டர்ஸ் டைரெக்டாக கஸ்டமர் அட்ரஸ் அனுப்பும் போது அதுக்கான ரிப்ளை மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர, அதாவது ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர மார்க்கெட்டிங் டிப்ஸ் எல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறோம். எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது, கஸ்டமருக்கு எப்படி பேசுகிறது, எந்தெந்த சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற எல்லா விதமான டிப்ஸுமே நம்ம சொல்லித்தரோம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் மந்த்லி 50,000 மேலேயே தாராளமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டீமை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து அந்த ஒரு ப்ராடக்டோட பிக்சர் போட்டு ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ்ன்னு போட்டிருந்தோம். அந்த சிஸ்டர் வந்து இந்த பிக்சரை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி, சிஸ்டர் இது வந்து மீஷோவில் 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க, நீங்கள் 299 சொல்லியிருக்கீங்களே, இது எப்படி மீஷோவில் கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த சிஸ்டருக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, அந்த ப்ராடக்ட் கீழே கஸ்டமர் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டில் போட்டிருக்க ஒரிஜினல் இமேஜும் அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் இமேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். இதே அந்த மீஷோவில் 150 கொடுக்குற இமேஜ் போட்டிருக்காங்க இல்லைங்களா கஸ்டமர் ரிவ்யூ, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் குவாலிட்டியை பாருங்கள். இதில் வந்து ஒரிஜினல் பேர்ல்ஸு சைஸ் சின்னதாக இருக்கும். அது வந்து ரொம்பவே லோ குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, ஒரு பொருள்
ரூ. 300 கொடுத்து வாங்குறோன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். ரூ. 150 வாங்குறோன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ ஒரே ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கம்மி ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கும் போது அதோட குவாலிட்டியும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த சாரீ பிஸ்னஸில் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறது இப்படி தான். அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க, அவங்க வேர் பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சாரீ நமக்கு வந்திருக்காது. பிகாஸ் ரெப்ளிகா ப்ராடக்ட் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே அது ரெப்ளிகான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பயத்தில் இதே ப்ராடக்ட் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வேர் பண்ணியிருக்கிறதும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே நம்ம பேஜில் நடக்காது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வீடியோ அண்ட் ரிவ்யூ பிக்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 2019-20 நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் ஹைலைட்டில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம ட்ரஸ்டபிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நமக்கு நிறைய ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரீசெல்லர்ஸ் தான் நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.